என்னது மொட்டை மாடியில விழுப்புரம் பேருந்தா? செஞ்ச தொழிலுக்கு நபர் காட்டிய விசுவாசம். வாங்க விரிவா பார்க்கலாம். விழுப்புரம் மாவட்டம் ரயில்வே கேட் அருகே வசித்து வருபவர்தான் ஓய்வு பெற்ற அரசு போக்குவரத்து கழக உதவி மேலாளர் செல்வராஜ். 2008ஆம் ஆண்டு பணி ஓய்வு பெற்ற இவர் 40 ஆண்டுகளுக்கு மேலாக பணியாற்றிய போக்குவரத்து கழகத்தை நினைவு கூறும் விதமா பேருந்து வடிவிலான நீர் தொட்டியை தனது வீட்டு மொட்டை மாடியில் அமைச்சிருக்காரு. இது விழுப்புரம் மக்களை ரொம்பவே கவர்ந்து வருது. அது மட்டும் இல்லாம இந்த வீடு விழுப்புரம் டு சென்னை சாலையில மேம்பாலம் பகுதியில் இருந்தே தென்படுறதுனால அந்த வழியா செல்ற வாகன ஓட்டிகள்லாம் ரொம்பவே வியப்புடன் பார்த்து செல்கின்றனர். இது குறித்து ஓய்வு பெற்ற அரசு போக்குவரத்து கழக உதவி மேலாளர் செல்வராஜ் கூறுகையில், தந்தை பெரியார் மாவட்டம் இருந்தது, இப்போ தமிழ்நாடு அரசு போக்குவரத்து கழகம் நடந்தது. அப்போ தந்தை பெரியார் இருக்கும்போது நான் 1979 ஜாயின் பண்ணேன். வேலூரில் ஜாயின் பண்ணி அப்புறம் திண்டிவனம் ஜேஇஆ இருந்தேன். அப்புறம் விழுப்புரம் ஏஇஆ மாறிக்கின்னு வந்தேன். அப்புறம் திருக்கோயிலூர் பிரான்ச் மேனேஜரு, விருதாலம் பிரான்ச் மேனேஜரு, உளுந்தூர்பேட்டை பிரான்ச் மேனேஜராக இருந்தேன். அப்போ ரிட்டையர்மெண்ட் ஆனதும் இந்த பெரியார் குவார்டர்ஸில் ஒரு வீட்டில் மாடியில் கட்டினேன். அப்போ இது போல் பஸ் கட்டணும்னு பிளான் பண்ணேன். அந்த வாய்ப்பு இல்லை. இப்போ இங்கே சின்ன பையன் பேரில் இங்கே ஒரு வீடு கட்டினேன். இது இந்த வீடு ரஹமத் கோல்டன் சிட்டியில் இந்த வீட்டில் பெரியார் பஸ் மாதிரியே நான் வேலை செஞ்ச அடையாளமாக பெரியார் பஸ் மாதிரியே ஒரு பஸ் அமைக்கணுன்ட்டு பிளான் பண்ணி அதுக்கு செலவு பண்ணி நல்லா ஒரு வாட்டர் டேங்க்கில் அந்த பெரியார் பஸ் மாதிரியே அமைச்சிருக்கிறேன். அது என்னுடைய கனவாக, என்னுடைய ஞாபகவர்த்தமாக நான் பெரியாரில் வேலை செஞ்சதுக்கு, தமிழ்நாடு அரசு போக்குவரத்து வேலை செஞ்சதுக்கு நான் ஞாபகவர்த்தமாக இந்த பெரியார் பஸ்ஸை அமைச்சிருக்கிறது. ரொம்ப நன்றி சார். செய்திகளை உடனுக்குடனும் துல்லியமாகவும் தெரிந்து கொள்ள சப்ஸ்கிரைப் பண்ணுங்க.